எல்லாத்துக்கும் வாழ சொல்லி தான் வாழாதவன், அதுல நான் ஒரு ஆளு. அந்த பாதிப்புல இந்த வரைக்கும் நான் இருக்கத்தான் செய்யறேன். அதுக்கு நம்ம அடுத்தவங்களோட பொது சேவையில பிறருக்கு செய்யக்கூடிய நலனை நான் எதுக்கும் குறைவிக்கிறது. சோம்பேறித்தனம் இருக்கும் உங்களுக்கு? சோம்பேறித்தனமெல்லாம் மட்டும்லாம் இல்லைங்க. உடம்பு முடியல? உடம்பு முடியலன்னு சொல்றதை விட, அதாவது செயல்பாடு, என்னுடைய செயல்பாடு வந்துங்க மேடம் அதிகமாகாது. இப்போ என்னுடைய ஹார்ட் பிக்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட எனக்கு கம்மியாக தான் துடிக்கும். இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அறிவுபூர்வமாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதை இது புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு டாக்டர், இது மனநல டாக்டரு இல்லை அந்த பாதிக்கப்பட்டன்னு பாருங்கள், மெமரி லாஸ் பண்ணவங்க, அவங்க மூலமாக வேணால் எனக்கு விடை கிடைக்கலாமே தவிர வேற யார்கிட்டையும் போய் சொல்லி. டாக்டர் பேர் என்னது? மருத்துவமனை. எப்போ இது நடந்தது? 2004 மேடம். பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கா? இல்லை மேடம், அதைத்தான் நான் வச்சுக்கிட்டு 5 வருஷம் உட்காந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி நான் என்னுடைய நிலவரத்தை எனக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட போய் ஐக்கியமாகி என்னுடைய நிலவரம் இதுதான், இது ப்ராப்ளத்தினால தான் இப்படி இருக்கேன், என்னை சரி பண்ணி விட்டா நான் நல்லா இருவேன்னு சொல்லலான்னு அந்த இதை வச்சு கொண்டு போய் கொடுத்தா எல்லாம் ஒன்றும் இல்லை.